ஹாய் மக்களே, எல்லாருக்கும் குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சந்தன சோப்பு. ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு மெயினாக சந்தனம் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளேவர் சந்தனம். அப்புறம் பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடா. இதுக்கு 1 கப் அளவுக்கு காஸ்டிக் சோடா எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் காஸ்டிக் சோடா எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு 1 கப் அளவு தண்ணி எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கப்பில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் ரியாக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் செய்யும்போது நம்ம மாஸ்க் போட்டுக்கோங்க, க்ளவுஸும் போட்டுக்கணும். இது கூட நான் சந்தனம் ஃப்ளேவருக்காக அந்த சந்தன பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் நான் ஊற்றிக்கிறேன். இது எங்கள் அம்மா தான் செஞ்சிகிட்ருக்காங்க, நான் ஊற்றிட்டுருக்கேன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி காஸ்டிக் சோடா எடுத்த கப்லையே 5 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இது தேங்காய் எண்ணெயில் செஞ்ச சோப்பு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய ஃப்ளேவரில் நான் சோப்பு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம சந்தன எசன்ஸ், இது மாதிரி நிறையா ரோஸு, சந்தனம், நிறையா ஃப்ளேவரில் எசன்ஸ் கிடைக்கும். இதில் 2 மூடி அளவுக்கு நம்ம இதில் அந்த எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சந்தனம், அந்த எசன்ஸ், ஆயில் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அந்த மோல்டு இருக்கு இல்லையா, இந்த மோல்டில் நல்லா நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கோம். இதில் நம்ம காஸ்டிக் சோடா அப்புறம் தண்ணி ரெண்டையும் டைல்யூட் பண்ணி இதில் வச்சுருக்கோம். இந்த ப்ராசஸ் செஞ்சு முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. சின்ன குழந்தையெல்லாம் பக்கத்தில் விடாதீங்க. இந்த மாதிரி மிக்ஸ் ஆன பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காஸ்டிக் சோடா, அந்த தண்ணி, அந்த மிக்சரை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சேர்த்த உடனே அதோட கலர், அதுக்கப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி நல்லாவே மாறும். இது சோப்பு ரெடி ஆகிறதுக்கு என்ன பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு கூழ் இருக்கு இல்லையா, அந்த மிக்சர் மாதிரி வந்த பிறகு நம்ம அதை எடுத்து அந்த மோல்டில் ஊற்றணும். எப்படியும் இது ஒரு 20 மினிட்ஸ்னாலும் ஆகும். இப்போ நமக்கு சோப்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது தண்ணியாக இருந்தது, இப்போ நமக்கு எந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு பாருங்கள். இந்த சந்தனத்துக்கு பதில் நீங்கள் ரோஸ், ரியலாக ரோஸை கூட அரைச்சி ஊற்றி செய்யலாம். அதுக்கப்புறம் ஆவாரம்பூ, அப்புறம் குப்பைமேனி, வேப்பலை, இந்த மாதிரி நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யலாம். இந்த மோல்டில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் இந்த சோப்பு மிக்சரை இதில் எடுத்து ஊற்றிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேயே நம்ம எடுத்து ஊற்றிடணும். நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோப்பு பாத்திரத்திலேயே கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. டக்குன்னு எல்லா மோல்டுலேயும் நம்ம எடுத்து ஊற்றிடலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மோல்டு பார்த்திங்கன்னா 12 பீஸ் இருக்குது. 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், ஒரு 50 கிராம் அளவுக்கு சந்தன பவுடர், அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு காஸ்டிக் சோடா, அதுக்கப்புறம் வாட்டர். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. ஒரு 12 சோப் நமக்கு ரெடி ஆகிடும். இது அப்படியே கரெக்டாக ஒரு நாள் விட்டுட்டு நம்ம அதுக்கு பிறகு தான் இதை அன்மோல்ட் பண்ணணும். இப்போ நமக்கு சோப்பு நல்லா செட் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம அந்த மோல்டில் தேங்காய் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால ஈஸியாகவே நமக்கு வந்துடும். சோப்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சோப்பை எடுத்த உடனே தனித்தனியாக வச்சு நம்ம ஒரு பேப்பர் இல்லைன்னா துணி இது மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள லைட்டாக ஈரம் இருந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும்.
ஆனால் இந்த சோப்பு வந்து உடனே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 15 நாள் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. நமக்கு இப்போ ஹோம்மேடாக சந்தன சோப்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.